இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ஒரு கடை ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம வந்து ஒயரிங் பண்ண போகிறோம். இது இப்போது ஒர்க் நடந்துன்னு இருக்கோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து பைப் லைன் காடி எடுத்து போடணும். எல்லாம் கன்சல்ட்டு இது வந்து பக்காவாக போடுறோம். இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்ரு கரெக்டாக இருக்குது. வெங்காடு இது இங்கே வந்து நம்ம பண்ணின்னு இருக்கோம். இந்த ஓடு பழைய மாடல் ஆனால் பக்காவாக இருக்கும். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் அடிக்கிறதுக்கு நம்ம வந்து காடி போகிறது மார்க் பண்ணுறோம். அது எப்படின்னு எல்லாத்தையும் ஏற்று வச்சுட்டு போகலாம். மேலே ஒரு ஃப்ளோர் அதேமாரி அப்படியே அதான் இப்போ வந்து வேலை நடந்துன்னு இருக்குது. நம்ம வந்து காடி மட்டும் நம்ம போடுறோம். நம்ம வந்து எல்லாத்தையும் கன்சல்ட்டு நம்ம வந்து பக்காவாக பண்ணுறோம். இந்த ஒர்க்கில் எல்லாமே கன்சல்ட்டு தான் ஒர்க்கு. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு வியூ பார்த்துங்க. இப்போ வந்து எல்லாமே பைப் லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து காடி நெக்ஸ்ட்டு ஒன்று அப்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னன்னா காடி எடுத்துகிட்டு மேலே பைப் லைன் போடணும். பைப் லைன் போட்டு அதுக்கடுத்து ஒயரிங்கு அந்த ஃபிட்டிங்கு அண்டு எல்லாமே ஏட்டு வச்சுட்டு வரையும் இதில் பார்ப்போம் பக்காவாக. பைபாஸ் ஒட்டி இருக்குது. இது வந்து 1 இன்ச் பைப்பு, லைட் பைப்பு. இது 2 பைப் இருக்குது. ஹெவி ரூப்பு போடுவாங்க. லைட் வந்து ஓப்பனிங் ஒயரிங்கு கன்சல்ட்டு வந்து போடுவாங்க. இது வந்து லைட் பைப் 1 இன்ச்சு. இது வந்து டீப் இருக்குது, ஷார்ட் இருக்குது. நம்ம வந்து ஷார்ட்டு தான் போடுறோம். டீப்பு வந்து வாங்கலை. இந்த ஓப்பன் ஒயரிங் ஒரு சில தான் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணுறோம். அதனால் வந்து ஷார்ட்டே போட்டிருக்கேன் மோஸ்ட்லி. இந்த 2வே 3வே அண்டு 4 ஒரு பேக்கெட்டு. அண்டு இது வந்து பாக்ஸு 12 மாடலு ஜிஏ பாக்ஸு. அண்டு இது வந்து என்சி பாக்ஸு 6 வர மாதிரி அண்டு 6க்கு 12 வர மாதிரி இது வந்து அப்படியே கன்சல்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 6 மாடலு 4 மாடலு நம்ம வந்து இது வைக்க போகிறோம். அவ்வளோதான். இது ஒயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த டேக்கு நம்ம வந்து இந்த பைப்பில் வந்து டேக் போட்டு கட்ட போகிறோம். மிச்சம்லாம் வந்து பைப்பை காடி போட்டு நம்ம வந்து பாக்ஸ் கன்சல்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறோம். அந்த பைப் லைனில் போட்டு கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பைப் லைன் போட லென்த்தாக வீடியோ போவோம். உங்களுக்கு எல்லா பைப்பையும் போட்டு நம்ம வந்து எப்படி பைப் லைன் போட்டிருக்கோன்னு ஒரு வியூ பார்த்துங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு வியூ எல்லாத்தையும் பார்த்துங்க. இப்போ வந்து பார்க்க எப்படி இருக்கும், ஆனால் முடிச்சிட்டிங்கன்னா பக்காவாக தெரியும். இந்த சைடு சென்னையில் இருந்தீங்கன்னா சைடு வந்து பார்த்துட்டு போங்க. நம்ம வந்து ஒர்க் பண்ணுங்க. இது வந்து 40 பைப்பு அதில் இருக்குது ஃபிட்டிங்ஸு. நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எப்படி இருக்குது பார்த்துடலாம். பைப் வந்து போட போகிறேன். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து 1 to 1 பாயிண்டில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டு பைப் எத்தனை வந்து இதில் வந்து இறக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதி போட்டிருப்போம், பாதி வந்து என்ன காட்டுறேன் காட்டுறது தெரியுது. பாதி வந்து பைப் லைன் போட்டிருப்போம். இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஒயிட்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருக்கேன். அதனால தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைப் கனெக்ட் பண்ணியிருப்போம். இன்னும் ஒரே மெத்தடு தான் எல்லாமே பண்ணியிருப்பேன். இதில் வந்து நான் சென்டர் வச்சுட்டு 68 ஜங்ஷன் 1 ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு நம்ம போர் வச்சுட்டு அதுலேருந்து இறக்கி நம்ம கீழே வந்து துருவாக திரும்ப இருக்கும். மேலே வச்சிங்கன்னா பெண்டாக வரும். அதனால் கீழே அப்படியே துருவாக வச்சுருக்கேன். அதுதான் ஒரே மெத்தடு தான். சென்ட்ரு ஒரு லைட்டு, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு லைட்டு. அதனால் இதில் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பேன், அங்கே ஒரு போர் வச்சுருப்பேன். அண்ட் அப்படியே வந்து கீழே இறக்கிடுவேன். அப்படியே கீழே இறக்கி எடுத்துகிட்டு வந்து அப்படியே இதில் வந்து பாக்ஸுக்கு வந்துடும். எல்லா கண்ட்ரோலும் இங்கே வந்துடும். இங்கே பாதி, அங்கே ஒரு என்ட்ரன்ஸ், அதில் ஒரு பாதி, 2 சுவிட்ச் பாக்ஸு. அண்டு கீழே வந்து ஃபேன் போடுவாங்க. மேலே சீலிங் ஃபேன் கிடையாது, அதுக்கு இங்கே டேபிள் ஃபோன் போடுவாங்க. அதுக்கு வந்து கீழே வந்து ஒரு அடி நான் வச்சு 4 ஜங்ஷனு ஒன்று, அதுமாதிரி எல்லா எதுவும் செவுறுவதோ அங்கே வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே அந்த இடத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பைப் லைன் கீழே போட்டுருக்கு. நான் மேலே போட்டிங்கன்னா பெண்டாக வரும். கரெக்டாக இந்த ஜங்ஷன் வந்து உட்காராது. அப்போ வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் வந்து ஓப்பன் எல்லாத்தையும் இறக்கி செவுத்தில் வச்சு நான் அழகாக கீழே வந்து நீட்டாக போட்டிருக்கேன். இங்கே 2 கிளாம்ப் வச்சுட்டுனா ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த கட்டிங் போட்டு சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒயரிங் எப்படி பண்ணது பார்த்துடலாம். இப்போ பார்க்கறது இப்படி தான் தெரியும். ஒர்க் முடிச்சுட்டு நைட்டில் லைட்டு போட்டுனே உங்களுக்கு ஒரு கடைசி வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம லைட்டிங்.